குட் மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட இருக்காரு குமரேசன் இருக்காரு. குமரேசன் வந்து இன்னைக்கு கிளட்ச்ல வந்துட்டா சம் ஆஃப் தி क्वेश्चंस வந்து நமக்காக தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஈஸியாக மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் நம்ம அவர்கிட்ட கேட்டு கற்றுக்கப்போம். எப்பவுமே கேட்கறது ரொம்ப நல்லது கற்கிறத விட. ஸோ கேட்டு கற்றுக்கலாம். Multi-plate clutches are known as wet clutches. மல்டிப்ளேட் கிளட்சை வந்து நம்ம வந்து வெட் கிளட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது வச்சு அழைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பேரை வச்சு Torque transmitting single plate clutch is less than the multi-plate clutch. ஸோ சிங்கிள் பிளேட் கிளட்ச்ல இருந்து மல்டிப்ளேட் கிளட்சுக்கு போறதுக்கான காரணமே என்னன்னா டார்க் கெப்பாசிட்டி வந்து மல்டிப்ளேட் கிளட்சுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு போறோம். ஸோ அதனால இது சிங்கிள் பிளேட் கிளட்ச் கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸா இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான். In two-wheeler we use multi-plate clutch. டூ வீலர் எதுக்கு உகந்தது? இப்போ இன்ஜினியர்னா வந்து we have to select தேர்ந்தெடுக்கிற திறன் உள்ளவங்க தான் இன்ஜினியர். ஸோ டூ வீலருக்கு என்ன கிளட்ச் யூஸ் பண்ணலாம்? மல்டிப்ளேட் கிளட்ச். Incorrect free plate clutch results clutch slip. இந்த இது ரொம்ப இது இன்கரெக்ட் ஃப்ரீ பிளே கிளட்ச் வந்து இதுவாகும் எதை தோற்றுவிக்கும் அப்படின்னா கிளட்ச் ஸ்லிப்பை தோற்றுவிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். The synchronizer is kind of clutch which lets component turning different speed of the synchronize. ஸோ சிங்க்ரோனைசர் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்க்ரோனைசர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிளட்ச் தான். சிங்க்ரோனைஸ்னா வந்து வெவ்வேறு இதுல காம்பனன்ட் டர்னிங்ல டிஃபரண்ட் ஸ்பீடு வரும்போது சிங்க்ரோனைஸ் பண்றதுக்காக ஒத்திசைவு அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரி கொண்டு வருது. Which of the following clutch does not use friction for its operation? Fluid clutch. ஸோ ஃப்ரிக்ஷனை பயன்படுத்தாத ஒரு கிளட்ச் அப்படின்னா அது ஃப்ளூயிட் கிளட்ச். Clutch is placed between engine and gearbox. இது வழக்கமா பார்க்குற கொஸ்டின் இசிஜி இன்ஜின் கிளட்ச் கியர் பாக்ஸ். In a conventional single clutch, the pressure plate is held against the clutch plate by spring. ஸோ ப்ரெஷர் பிளேட்டும் கிளட்ச் பிளேட்டும் வந்து கன்வென்ஷனல் சிங்கிள் கிளட்ச்ல வந்து ஸ்ப்ரிங் மூலமா நம்ம பிடிச்சிருப்போம் அப்படின்றாங்க. While carrying out servicing of a hydraulic controlled clutch, which of the following should be replaced? Clutch fluid. ஹைட்ராலிக்லி அப்படின்னு போகும்போதே வந்து நம்ம கிளட்சை வந்து நம்ம என்னன்னா கிளட்ச் ஃப்ளூயிடை வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். இவனுக்கு யாரா மாற்று அப்படின்னு கேட்கும்போது கிளட்சுக்கு மாற்றா இருக்கிறவன் கிளட்ச் ஃப்ளூயிட். Damper spring used in the clutch is absorb shock and vibration. ஷாக்க குறை அப்படின்னா என்ன பண்ணோம்? டேம்பர் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணணும். டேம்பர் ஸ்ப்ரிங் எதுக்காக கிளட்சை யூஸ் பண்றாங்க அப்படின்னா to absorb shock and vibration. சும்மா அது இருந்துச்சுங்க அப்படி அதுக்கிட்டே இருக்குன்னா ஷாக்ல இருக்குன்னா ஷாக் குறையனா என்ன மெட்டீரியல்? டேம்பர் அப்படின்னு தெரியும். அவ்வளவுதான். அடுத்தது which type of clutch is used when large amount of torque is transmitted? large amount of torque அப்படினா multiple plate of clutch தான் தேவைப்படுது. ஏன்னா டார்க் கேரிங் கெபாசிட்டி மல்டி கிளட்ச்க்கு அதிகம்ன்றது நம்ம முன்னமே பார்த்தோம். The dash can engage and disengage connection between two parts of a shaft or gear or pulley mounted on them on one line. ஷாஃப்ட்ல மவுண்ட் ஆயிருக்க கியரையோ புள்ளியோ என்கேஜ் பண்ணனும் இல்ல டிஸ்என்கேஜ் பண்ணனும் அப்படினா அதுக்கான உரிய சாதனம் கிளட்ச் அப்படின்றது. சோ இன்னைக்கு கிளட்சை பத்தி ஒரு பூரணமா கத்து கொடுத்த குமரேசன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராவே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். அவர் இந்த கண்டென்ட் நமக்காக கொடுத்ததுக்காக வாழ்த்துவோம், பாராட்டுவோம், நன்றி சொல்லுவோம். தேங்க்ஸ்.